வணக்கம் நண்பர்களே, நம்மளுடைய சேனலில் மாடு வளர்ப்பு பற்றி தொடர்ந்து வீடியோக்கள் வெளியிட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி மாடு எப்படி வாங்குறது, ஒரு மாடு வளர்க்குறதுக்கு எவ்வளோ செலவாகும், மாட்டு பண்ணையோட கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படின்னு நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். அதை பார்க்காம இருந்தால் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோக்களில் மாடு வளர்க்குறீங்க இல்லை மாட்டு பண்ணை வைக்க போகிறீங்க அப்படின்னா உண்மையான லாபம் எப்போ வரும், நீங்கள் என்ன மாதிரி பண்ணுனா உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற ரியாலிட்டிக்கான இன்ஃபர்மேஷனை தான் நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டென்ட்டை பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, அதிகமான பால் கொடுக்கக்கூடிய மாட்டு ரகங்களை நீங்கள் சூஸ் பண்ணணும். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்களை பார்த்துக்கிட்டு நாட்டு மாடுகளை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது 2லிருந்து 4 லிட்டர் வரைக்கும் தான் ஒரு நாளைக்கு பால் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களால் பால் பண்ணைக்க வச்சு நடத்த முடியாது. ஏன் அப்படின்னா செலவு தொகை அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும். ஸோ மாட்டோட லாபம் அப்படிங்கிறது மாடு கொடுக்குற பாலில் இருந்து தான் உங்களுக்கு 70லிருந்து 80% கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதிகமான பால் தரக்கூடிய மாட்டு ரகங்களை நீங்கள் சூஸ் பண்ணணும். முக்கியமாக 2வது ஈத்து இல்லை அப்படின்னா 3வது ஈத்து இருக்கிற மாட்டை பிடிக்கிறது நல்லது. வயதான மாடுகள் கண்டிப்பாக கால்சியம் குறைபாடு இருக்கும். ஸோ அதில் மாட்டிக்கிடுவீங்க. 2வது மாட்டோட உணவு. மாடு வளர்ப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் மாட்டுக்கு 100 ரூபா செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு 150 ரூபா கொடுக்கும். அதில் 100 ரூபா செலவு போக 50 ரூபா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஆனால் நான் 50 ரூபா தான் செலவு பண்ணுவேன், எனக்கு 150 ரூபா வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது மாட்டு விஷயத்தில் ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. ஏன் அப்படின்னா அது இயந்திரம் கிடையாது, நீங்கள் தட்டுனா உடனே அது வேலை செய்கிறதுக்கு. ஸோ நீங்கள் அதற்கான எவ்வளோ தீவனம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு பால் கொடுக்கும். ஸோ அதுக்கு புல், மற்ற கூளம், வைக்கோல், அதை தாண்டி நாற்று, இந்த மாதிரியான செட்டப் உங்கள்கிட்ட இருக்கணும். அதற்கான இடவசதியும் இருக்கணும். ஸோ அந்த இடவசதி, அந்த செட்டப் உங்கள்கிட்ட இருக்குது. மாடு அலைஞ்சு மேய்ஞ்சு திரிகிற அளவுக்கு உங்கள்கிட்ட நிறைய பரப்பளவு உள்ள நிலங்கள் இருக்குது அப்படின்னா இன்னும் உங்களால் கூடுதல் லாபத்தை கண்டிப்பாக பால் பண்ணையில் எடுக்க முடியும். 3வது மிக்ஸ்டு ஃபுட் ரேஷியோ. மாடு வளர்ப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் பச்சைப்புல் போட்டுக்கிட்டே இருந்தால் மட்டும் மாடு உங்களுக்கு பால் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. உங்கள்கிட்ட பச்சைப்புல் கொடுக்கணும், சேம் டைம் உலர்புல் கொடுக்கணும், அதை தாண்டி புண்ணாக்கு, தவிடு இப்படின்னு மிக்சடான ஒரு ஃபுட் ஹேபிட்ஸை நீங்கள் மாட்டுக்கு கொடுக்கும் பொழுது மாடு உங்களுக்கு நல்லா தீவனம் இருக்கும். சேம் டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மாட்டோட ஹெல்த் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அதை தாண்டி நோய் தாக்கம் அப்படிங்கிறது குறையும். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பால் அதிகமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து பச்சை புல்லை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. பச்சை புல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பால் கிடைக்கும். பட் மாடு பார்த்தீங்க அப்படின்னா வீக்காக மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ மாடு கொஞ்சம் ராங்காக ரப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எல்லா ரேஷியோவும் கலந்த ஒரு ஃபுட்டை மாட்டுக்கு ஹேபிட்டாக மாற்றணும். 4வது நோய் தாக்கம். மாடு வளர்ப்பில் மிகப்பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னா நோய் தாக்கம். நீங்கள் ஒரு நோய் வருது அப்படின்னா ப்ரிவென்ஷனாகவே நீங்கள் பண்ணிட்டீங்க, இல்லை முன்னாடியே டாக்டரை கூப்பிட்டு காமிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நிறைய அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும். முக்கியமாக மாட்டோட ஹெல்த்தில் நீங்கள் எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களால் செலவையும் குறைக்க முடியும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மந்தில் வரக்கூடிய சில வியாதிகளுக்கு முன்கூட்டியே டாக்டரை கூப்பிட்டு இல்லை மருந்து கொடுக்கறதுக்கு தவறி இருப்பீங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பால் குறையும். 2வது உங்களுக்கு செலவும் தேவையில்லாமல் வரும். நம்பர் 5, டைரக்ட் செல்லிங் மாடல். நிறைய பேர் என்ன நினைப்போம் அப்படின்னா மாடு வளர்க்குறோம், நமக்கு பால் கொடுக்குது, அந்த பாலை கொண்டு போய் பண்ணையில் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க மந்த்லி பர்டிகுலர் அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆக்சுவலாக அதை விட உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு வருமானம் வரணும் அப்படின்னா நீங்கள் நேரடியாகவே கஸ்டமரை அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு பால் கொடுக்குறீங்க. அப்படி கொடுக்கும் பொழுது வேலை பார்க்குறவன் அந்த மற்ற செட்டப் இருக்கானுங்கள அவனுங்களாம் உங்களுக்கு உங்களை நம்பியிருப்பானுங்க. 2வது உங்கள்கிட்ட பாலையும் அதிகமாக வாங்குவாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் மற்ற பாக்கெட் பால், மற்ற பாலில் வாங்கும்பொழுது அவங்களுக்கு தண்ணி கலப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கிறதுனால நீங்களே சூப்பரான ஒரு ஃபுட்டை கொடுக்குறீங்க, ஒரு ப்ராப்பரான ஒரு நல்ல குவாலிட்டி மில்கை கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க உங்களை நம்ப ஆரம்பிப்பாங்க. அதன் மூலயமா நீங்கள் 2 ரூபா கூடையே சொன்னீங்கனாலும் உங்கள்கிட்ட வாங்குறதுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ணைகளில் ஊற்றுறத விட டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறது ஒரு நல்ல அப்ரோச்சாக நான் பார்க்குறேன். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் செல்லிங் மெத்தட் மூலமா அதிகமான லாபமும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்பர் 6, மாட்டோட சினை காலம். நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணவே மாட்டீங்க. மாடு ஒரு 12லேருந்து 14 மாதம் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக சினை பிடிச்சி அடுத்த கண்டுக்கு தயாராகணும். அப்படி தயாராச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் 30லேருந்து 40,000 ரூபா வருமானத்தை பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா அடுத்து ஒரு கண்டுக்குட்டி போடும், அது ஒரு
பசுங்கண்டா, அதாவது ஆண் மாடாக இல்லாமல் பெண் மாடாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்து வந்து 1 இயர் 2 இயரில் வந்து உங்களுக்கு வந்து பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மில்கில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவான். ஸோ மில்க் அப்படிங்கிறதே நீங்கள் ரொம்ப அட்டகாசமாக சூப்பராக நீங்கள் அந்த மாட்டை பராமரிப்பு பண்ணுறீங்க, அதுக்கு வந்து நல்ல ஒரு அந்த மாட்டோட அட்டாச்மெண்ட்டோடு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாட்டில் 7,000 ரூபாயிலேருந்து 8,000 ரூபா மாதம் கிடைக்கும். அதுவே கன்றுக்குட்டி போட்டுச்சு அப்படின்னா அதன் மூலயமா உங்களுக்கு ஹச்எஃப் மாடாக இருந்தால் இன்றைக்கி 1 லட்சம் 1,50,000 ரூபா விற்கிது. அதை தாண்டி உங்களுடைய தொழுவத்திலேருந்து ஒரு கன்றுக்குட்டி வரும்பொழுது நீங்கள் ஏமாறுறதுக்கு பாசிபிள் கம்மி. ஏன் அப்படின்னா நீங்களே அந்த கன்றுக்குட்டியை சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்பீங்க, அடுத்து அதுக்கு எப்படி தீவனம் கொடுக்கணும்னு தெரியும். ஸோ அது வந்து சினை பிடிச்சி மறுபடியும் கன்று போடும் பொழுது அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்து உங்களுக்கு மாடுகளோட எண்ணிக்கையை வந்து ஈஸியாக அதிகப்படுத்த முடியும். நம்பர் 7, நேரடியாக ஒரு பால் பண்ணையிலேருந்து பால் மட்டும்தான் விற்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. நீங்கள் தயிர், மோர், நெய் இந்த மாதிரி பை ப்ராடக்டை நீங்கள் டெவலப் பண்ணி அதை வந்து லோக்கலில் இருக்கிற இடங்களுக்கு முதல்ல செல் பண்ணி பழகுறீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராடக்ட் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னா மக்கள் வந்து உங்கள் ப்ராடக்டை தேர்ந்தெடுத்து வாங்குவாங்க. அதன் மூலயமா உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது இரட்டிப்பாவோ இல்லை ட்ரிபிளாக கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. பால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் செல் பண்ணி நீங்கள் அதன் மூலியம் வருமானம் பார்க்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. ஸோ பை ப்ராடக்ட் பால், மோர், தயிர், வெண்ணெய், பன்னீர், ஸோ இந்த மாதிரியான பை ப்ராடக்டை ஃபஸ்ட்டு சின்ன லெவலில் டெவலப் பண்ணுங்கள். அது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா பெரிய லெவலில் கொண்டுட்டு போகிறீங்க அப்படின்னா சூப்பராக லாபம் பார்க்கலாம். நம்பர் 7, லேபர் டிபெண்டன்சியை கம்மி பண்ணுறதுக்கு. ஏன் அப்படின்னா மாடு வளர்ப்பில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா லேபர் பிரச்சனை. அதை கம்மி பண்ணுறதுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிற ஈஸியாக ஒரு ஆள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி நிறைய ஆட்டோமேட்டிக் டிவைசஸ் இருக்குது. முக்கியமாக பால் கறக்கிறதுக்கு, சாணியை வந்து கோதி பூண்டு போட்டு போய் ஒரு இடத்துல தட்டுறதுக்கு. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன ஆட்டோமேட்டட் இல்லை அப்படின்னா மெஷின்ஸ் வந்து கிடைச்சிச்சு அப்படின்னா அதை கம்மியான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி வாங்குங்க, லார்ஜ் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி வாங்காதீங்க. அப்படி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய லாபம் எல்லாமே இந்த மெஷினரி டெவலப்மெண்ட்லேயே போயிடும். உங்களால் லாபத்தை பார்க்க முடியாது. எப்பயுமே ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அதன் மூலயமா ஒரு குறிப்பிட்ட வருமானம் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த தொழில் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். நம்பர் 8, முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா மாடுகளோட பாலில் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருதோ அதே மாதிரி மாட்டிலேருந்து கிடைக்கிற அந்த சாணம், கோமியம், ஸோ இதன் மூலயமா கூட உங்களால் வருமானத்தை பெருக்க முடியும். ஸோ இந்த எல்லாத்தையுமே நீங்கள் மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றுறீங்க அப்படின்னா, அதாவது அதில் கிடைக்கிற சாணத்தை வந்து இன்னும் வந்து குப்பைகளை போட்டு மண்புழு உரம் அந்த மாதிரியான ஒரு செட்டப் கொண்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதன் மூலயமா உங்களுக்கு வேறு லெவல் வருமானம் கிடைக்கும். அதாவது மாட்டுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்களோ அந்த தொகையை இதிலிருந்து எடுத்துடலாம். ஸோ அந்த தொகையை வந்து நீங்கள் இந்த மாதிரி பை ப்ராடக்ட்டில் எடுத்துட்டீங்க அப்படின்னா மாட்டோட பாலில் கிடைக்கிற முழு வருமானம் உங்களுக்கு லாபத்தொகையாக மாறும். ஃபைனல் அண்ட் முக்கியமாக ஒரு பால் பண்ண தொடங்க போகிறீங்க இல்லை தொடங்கிட்டீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை நோட் பண்ணணும். அதாவது மாட்டோட ரெக்கார்டு. நீங்கள் மாடு வந்து டெய்லி எவ்வளோ பால் கொடுக்குது, அதுக்கு எவ்வளோ ஃபீடிங் காஸ்ட் ஆகுது, மெடிசனுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, அதை தாண்டி நீங்கள் வெளியில் மற்ற எக்ஸ்பென்சஸ் இருக்குல்ல அது எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக நோட் பண்ணணும். நோட் பண்ணாமல் சும்மா பொதுவாக ஒரு 500 ரூபா கிடச்சிச்சு 1000 ரூபா கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த தொழிலுக்கு நீங்கள் லாய்க்கே கிடையாது. ஏன் அப்படின்னா மாட்டுக்கு நீங்கள் எத்தனை ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எத்தனை ரூபா ரிட்டர்ன் வருது, ரெண்டாவது தேவையில்லாமல் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எழுதி வச்சா மட்டும்தான், அதாவது ப்ராப்பரான ரெக்கார்டை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ப்ராப்பராக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதுனால எந்த சீசனில் என்ன நோய் வருது, எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ப்ரிகாஷனாகவே உங்களால் கண்டுபிடிக்க முடியும். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸை யூஸ் பண்ணி உங்களுடைய பால் பண்ணையில் வருமானத்தை இரட்டிப்பாக மாற்றுங்க. கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.